குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ப்ரெசன்டேஷனில் செகண்ட் யூனிட்டுக்கான புக் பேக் 1 மார்க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 1 மார்க் பாருங்கள். The following graph shows current versus voltage values of some unknown conductor. What is the resistance of this conductor? ஒரு கண்டக்டருக்கு வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில உள்ள வேல்யூஸை வச்சு ஒரு கிராஃப் ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த கிராஃபில் இருந்து கரண்ட்டோ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா விக்கும் ஐக்கும் இடையில கிராஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓம்ஸ்ல நமக்கு தெரியும், V is equal to IR. இதில் ரெசிஸ்டன்ஸ் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ R is equal to V divided by I. இப்போ இதுக்கு VI வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம், இந்த கிராஃப்ல இருந்தே எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட் கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகுது. வியோட வேல்யூவை 2ன்னு எடுத்துக்கலாம், இதுக்கு கரஸ்பாண்டிங் ஐ வேல்யூவை 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிடைச்சிடும். ஸோ 1 ஓம் கிடைச்சிருக்கு. இதான் ஆன்சர், ஆப்ஷன் டி 1 ஓம். சரிங்களா? இப்போ அடுத்த 1 மார்க் பாருங்கள். A wire of resistance 2 ohms per meter is bent to form a circle of radius 1 meter. The equivalent resistance between it two diametrically opposite points A and B as shown in the figure அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஒயரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெண்ட் பண்ணி 1 மீட்டர் ரேடியஸ் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிளாக என்ன பண்ணுறாங்க, பெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ இந்த சர்க்கிளோட ரெசிஸ்டன்ஸை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 ohms per meter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதோட டோட்டல் லென்த் என்னன்னு கால்குலேட் பண்ணி அதோட 2 ohmஸை மல்டிப்ளை பண்ணால் இந்த ஒயரோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்துக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் அப்படிங்கிறது 2 ohms per meter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பெண்ட் பண்ணி சர்க்கிளாக மாற்றிட்டாங்க. அதோட ரேடியஸ் 1 மீட்டர். அப்போது இந்த ஒயரோட டோட்டல் லென்த் வேணும்னா நான் ரேடியஸை வச்சு கால்குலேட் பண்ணிடலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2πr. அப்போ இங்கே ஆருக்கு பதிலாக 1 போட்டோம் அப்படின்னா எனக்கு 2π மீட்டர் கிடச்சிரும். இப்போது இந்த சர்க்கிளோட லென்த்து என்ன அப்படின்னா 2π மீட்டர். இப்போ இந்த டோட்டல் சர்க்கிளோட ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு லென்த்து. அப்போ இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 2 ohms. அப்போ இந்த 2 ohm இன்ட்டு லென்த் அப்படிங்கிறது 2π, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4π ஓம்னு கிடச்சிரும். இந்த 4π ஓம் அப்படிங்கிறது தான் இந்த சர்க்கிள் ஃபார்மில் இருக்கக்கூடிய கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ். இப்போ இதோட 2 டைமெட்ரிக்கலி ஆப்போசிட் பாயிண்ட்ஸில் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இதை நம்ம ஒரு 2 ஹாஃபாக பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த ஹாஃபோட ரெசிஸ்டன்ஸை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஹாஃபோட ரெசிஸ்டன்ஸ் 2π ஓம், செகண்ட் ஹாஃபோட ரெசிஸ்டன்ஸை 2π ஓம்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டும் எந்த கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னா பேரலல் காம்பினேஷனில் இருக்குது. ஸோ அதுக்கான ஃபார்முலா 1/Rp = 1/R1 + 1/R2. அப்போ R1க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், 2πங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். R2க்கு பதிலாக அகைன் ஒரு 2π. அப்போ ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 2 டிவைடட் பை 2πன்னு கிடைக்கும். 2 கேன்சல் ஆயிரும், 1 டிவைடட் பை பை கிடைக்கும். அப்போ ஆர்பியோட வேல்யூ ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா π ஓம். சரிங்களா? அப்போ ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ π ஓம். அடுத்த 1 மார்க் பாருங்க. A toaster operating at 240 volt has resistance of 120 ohm. இட்ஸ் பவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க 240 வோல்ட்னு, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க 120 ஓம்னு. பவர் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பவருக்கு ஃபார்முலா இருக்குது V × I. இதான் பவருக்கான ஃபார்முலா. இதில் கரண்ட்டை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ ஐக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், V/Rங்கிற இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஃபார்முலா V²/Rன்னு கிடைக்கும். வியோட வேல்யூ 240 × 240, ஆரோட வேல்யூ 120. இது கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 120க்கு இது 2ன்னு போட்டுக்கலாம். இப்போ 240 × 2 480 வாட்ஸ். ஸோ பவர் உங்களுக்கு 480 வாட்ஸ். ஆப்ஷன் சி இதான் ஆன்சர். இப்போ அடுத்தது பாருங்கள், ஒரு கார்பன் ரெசிஸ்டாரோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. 47 ± 4.7 கிலோ ஓம்னு கொடுத்துருக்காங்க. இதான் ஒரு ரெசிஸ்டாரோட வேல்யூ. இப்போது இந்த வேல்யூக்கு கரஸ்பாண்டிங் கலர் கோட்ஸ் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 4 அப்படின்னு இருக்குது. இப்போ 4க்கு நேராக கரஸ்பாண்டிங்கான கலர் என்ன இருக்குது, எல்லோ இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு எல்லோ தான் வரும். அப்போ இந்த ஏபி இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அடுத்து என்ன இருக்குது, 7 இருக்குது. 7 பார்த்தீங்க அப்படின்னா என்னது, வயலட். ஸோ அடுத்தது வயலட் ரிங் இருக்கணும். இப்போ எல்லோ வயலட் இதான். சரிங்களா? அடுத்ததையும் பார்த்துடலாம். ± 4.7 கிலோ ஓம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கிலோ அப்படின்னா 10⁻3. 10⁻3 அப்படின்னா ஆரஞ்சு ரிங் இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், எந்த ரிங் இருக்கணும்,
yellow, violet, orange. ஸோ 3 ரிங்கும் நமக்கு கரெக்டாக இதில் கிடச்சிருக்கு. கடைசி 4.7Kன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 47ல் 4.7 அப்படிங்கிறது என்னது, ஒரு 10%. அப்போ 10% டாலரன்ஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த சில்வர் ரிங்க் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி, yellow, violet, orange, silver. இதுதான் இதுக்கான ஆன்சர். இதே மாதிரி அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டார் கொடுத்துட்டாங்க, இதோட வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு என்ன ரிங் இருக்குது அப்படின்னா ப்ரௌன் கலர் ரிங் இருக்குது, அடுத்து பிளாக் இருக்குது, அடுத்து எல்லோ இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ரிங்கு நான் ப்ரௌன்னு எடுத்துக்கிறேன், அதோட வேல்யூ 1. நமக்கு அந்த டேபிளே உங்களுக்கு தெரியும், ப்ரௌனுக்கு என்னது 1. அடுத்ததாக பிளாக்குக்கு 0, எல்லோவுக்கு 4. அப்போ 10^4ன்னு அதை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இதை எப்படி எழுதிக்கலாம், இந்த 3 0வுக்கு பதிலாக ஒரு கிலோங்கிறது சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ 100 கிலோ ஓம்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏ 100 கிலோ ஓம். ஓகேவா? ஓகே, அடுத்தது பாருங்கள். 2 wires of A and B with circular cross section are made up of the same material with equal lengths. Suppose RA is equal to 3 RB. Then what is the ratio of radius of a wire A to the B அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு சேம் மெட்டீரியலான ஒரு ஒயர். இப்போ சேம் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னாலே அதில் அதோட ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும், ரோ வேல்யூ ஈக்குவலாக இருக்கும் ரெண்டு மெட்டீரியலுக்குமே. எது மட்டும் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ரேடியஸ் சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி அதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வேரி ஆகுது. நமக்கு ரேடியஸ்கோட ரேஷியோ தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், சேம் மெட்டீரியல் அண்ட் சேம் லென்த் அப்படிங்கிறதுனால ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டு ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன வரும், ரோஸ் ஈக்குவல் டு RA டிவைடட் பை எல். ஏ அப்படிங்கிறது ஏரியா, அதுக்கு பதிலாக பை R1 ஸ்கொயர் டிவைடட் பை எல், இங்கே பை R2 ஸ்கொயர் RB டிவைடட் பை எல் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகுமோ அதை கேன்சல் பண்ணிக்கலாம். பை ரெண்டு கேன்சல் ஆயிரும், இங்கேயும் பை இருக்குது, இங்கேயும் பை இருக்குது, கேன்சல் ஆயிரும். அடுத்து லென்த்து சேம் லென்த்துன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட லென்த்தும் கேன்சல் ஆயிரும். அடுத்ததாக ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கும், R1 ஸ்கொயர் ஆர்ஏயோட வேல்யூ தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 3 RBன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன் நான். அப்போ இந்த இடத்துல RAக்கு பதிலாக 3 RBங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம், நமக்கு என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் ஆஃப் ஒயர் A டு தட் B. இப்போது R1 டிவைடட் பை R2 தான் கால்குலேட் பண்ணணும். ஆனால் இங்கே R ஸ்கொயரில் இருக்குது. ஸோ R1 ஸ்கொயர் டிவைடட் பை R2 ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோன்னா இந்த டேர்ம் அப்படியே டிவைடரில் போயிடும். RB டிவைடட் பை 3 RBன்னு இருக்கும். RB என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் 1 டிவைடட் பை 3 இருக்கும். இது இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால 1 டிவைடட் பை 3 இருக்குது. நமக்கு ஸ்கொயர் தேவையில்லை, அதனால் அதை ரிமூவ் பண்ணுறோம். இங்கே அதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், ரூட் போட்டுக்கலாம். இப்போ ஆன்சர் உங்களுக்கு 1 டிவைடட் பை √3 இதான் அதோட ரேடியஸோட ரேஷியோவோட வேல்யூஸ். அடுத்த 1 மார்க் பாருங்கள். A wire connected to a power supply of 230 volt has power dissipation P1. ஒரு ஒயர் என்ன பண்ணுறாங்க, 230 வோல்ட் வோல்டேஜோட கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு பவர் டிசிபேஷனை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், P1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒயரை 2 ஸ்மால் பீசஸாக ஈக்குவல் பீசஸாக கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி அதை பேரலாக கனெக்ட் பண்ணி சேம் பவர் சோர்ஸோட கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ அதோட பவர் டிசிபேஷனை P2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த P2 டிவைடட் பை P1ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு ஒயரை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட இனிஷியல் ரெசிஸ்டன்ஸை R1 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போ பவரை P1ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ P1 இஸ் ஈக்குவல் டு V ஸ்கொயர் டிவைடட் பை R1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு. இது V ஸ்கொயர் பை R1. சரிங்களா, இப்போ அதை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், 2 ஈக்குவல் பீசஸாக கட் பண்ணுறாங்க. அப்போ அதோட இனிஷியலாக இருந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுது, 2ஆக அதை டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் R1, அதை R1 டிவைடட் பை 2, இது ஒரு பீஸோட ரெசிஸ்டன்ஸ். இதே மாதிரி இன்னொரு பீஸுக்கும் R1 டிவைடட் பை 2ன்னு டிவைட் ஆகிரும். இப்போ இந்த ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க, பேரலாக கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ பேரலாக கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா என்ன வரும், 1/RP இஸ் ஈக்குவல் டு 1/R1 ப்ளஸ் 1/R2. இப்போ இந்த R1க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், R1 டிவைடட் பை 2, R2க்கு பதிலாக R1 டிவைடட் பை 2 அப்படிங்கிற இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இதிலிருந்து நம்ம எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, R2 இஸ் ஈக்குவல் டு R1 டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இதுதான்
நீங்கள் அந்த ஒயரை கட் பண்ணி பேரலாக கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். இப்போ இதை வச்சு பவரை கால்குலேட் பண்ணலாம். அப்போ P2 = V² டிவைடட் பை R1 டிவைடட் பை 4 வரும். அதை நான் என்ன போட்டேன், மேலே அந்த 4 ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். இது P2ஓட வேல்யூ. இங்கே ஆல்ரெடி P1ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கேன். இப்போ P1 டிவைடட் பை P2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், V² டிவைடட் பை R1 இன்ட்டு R1 டிவைடட் பை V² 4ன்னு இருக்கும். V² கேன்சல் பண்ணிடலாம். R1 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 1 டிவைடட் பை 4ன்னு கிடச்சிருக்கும். இது P1 பை P2. நமக்கு P2 பை P1 தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா 4 டிவைடட் பை 1. ஸோ ஆன்சர் 4. இதுதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த 1 மார்க் பாருங்க. இன் இந்தியா எலக்ட்ரிசிட்டி இஸ் சப்ளைடு ஃபார் டொமஸ்டிக் யூஸ் அட் 220 வோல்ட். இந்தியாவில் எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸில் சப்ளை பண்ணுறாங்கன்னா 220 வோல்ட். இதே வந்து யூஎஸில் 110 வோல்ட்டில் சப்ளை பண்ணுறாங்க. The resistance of 60 watts bulb for use for in India is R. ஒரு 60 watt பல்பை நான் என்ன பண்ணுறேன், இந்தியாவில் யூஸ் பண்ணுறேன். அப்போ அதோட ரெசிஸ்டன்ஸை ஆர்னு எடுத்துக்கிறோம். அதே 60 வாட் பல்பை யூஎஸ்ஏல யூஸ் பண்ணும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பவர் வந்து சேம் தான், ரெண்டு பக்கமே சேம் பவர் தான், 60 வாட்ஸ் தான். அதுக்கு வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமே வேறு. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 220 வோல்ட்டில் சப்ளை பண்ணுறாங்க. அப்போ 220 டிவைடட் பை இந்தியாவில் ரெசிஸ்டன்ஸை R1ன்னு வச்சுருக்குறோம். இஸ் ஈக்குவல் டு யூஎஸில் இருக்கக்கூடிய பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து 110 வோல்ட். அப்போ 110² டிவைடட் பை அப்போ அங்கே ரெசிஸ்டன்ஸ் என்ன, R2. அதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம R2னே அதை எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த வேல்யூஸுக்கு அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். சப்ஸ்டிட் பண்ணி R2ஓட வேல்யூ வேணா R1 டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. சரிங்களா? இதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். R1 டிவைடட் பை 4. அப்போது ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், R டிவைடட் பை 4. அப்போ ஆன்சர் சி. அடுத்த 1 மார்க் பாருங்க. In a large building there are 15 bulbs of 40 watts, 5 bulbs of 100 watts, 5 fans of 80 watts and 1 heater 1 kilowatt are connected. The voltage of electric mains is 220 volt. The maximum capacity of the main fuse of the building will be. Main fuse calculate பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபியூஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எது நம்ம கால்குலேட் பண்ணால் கரண்ட்டை கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? கரண்ட்டை கால்குலேட் பண்ணிட்டு தான் இது பண்ணோம். அப்போ ஃபஸ்ட்டு டோட்டல் பவர் கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா கரண்ட் I is equal to பவர் டிவைடட் பை வோல்ட்டு. இப்போ டோட்டல் பவர்னு சொல்லும்போது பாருங்கள், 15 பல்ப்ஸு 40 வாட்ஸ். அப்போ 40 வாட்ஸ் பல்பு 15. அப்போ 15 இன்ட்டு 40 ப்ளஸ் 5 பல்ப்ஸ் ஆஃப் 100 வாட்ஸ். அப்போ 5 இன்ட்டு 100 ப்ளஸ் 5 ஃபேன்ஸ் ஆஃப் 80 வாட்ஸ். 5 இன்ட்டு 80 ப்ளஸ் 1 கிலோவாட். அப்போ 1000 வாட்ஸ். இது எல்லாத்தையும் போட்டிங்கன்னா 2500 வாட்ஸ் கிடைக்குது. இது டோட்டல் பவர். வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 220 வோல்ட். இது ரெண்டே கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 11.36 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இதுதான் அதில் பாஸ் ஆகக்கூடிய மேக்ஸிமம் கரண்ட். அப்போ ஃபியூஸோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இந்த 11 ஆம்பியரை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ 11 ஆம்பியரை விட அதிகமாக இருக்கிறது 12 ஆம்பியர் தான். சரிங்களா? நீங்கள் 14 ஆம்பியர் இருக்குது, அதை எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா 14 ஆம்பியர்னால் ஜஸ்ட் இதை தாண்டின உடனேயே நமக்கு ஃபியூஸ் வந்து போகணும். அப்போ மெயின் ஃபியூஸ் வந்து இதுக்கு நியர்லி ஈக்குவல் 12 ஆம்பியரை தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 ரெசிஸ்டார்ஸ். இந்த 3யும் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, சீரீஸ் காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வியோட வேல்யூ 9 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஆம்பியர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஈஸியாக நம்ம ஓம்ஸ் லால இருந்து V is equal to IR, அதிலிருந்து எனக்கு R தான் வேணும். R is equal to V/I அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே இந்த 3 ரெசிஸ்டன்ஸும் சீரீஸ் காம்பினேஷனில் இருக்குது. ஸோ 3யும் ஆட் பண்ணால் போதும். 3 + 2.5 + P is equal to வோல்டேஜோட வேல்யூ 9 வோல்ட் டிவைடட் பை ஐக்கு பதிலாக 1 போட்டுக்கிறோம். சரிங்களா? இதிலிருந்து பியோட வேல்யூ மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா P is equal to இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 5.5. அப்போ 9 - 5.5, ஸோ 3.5 ஓம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் சி இதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த 1 மார்க் பாருங்கள்.
வாட் இஸ் த கரண்ட் ட்ரான் அவுட் ஃப்ரம் த பேட்டரி, இந்த பேட்டரியிலேருந்து எவ்வளோ கரண்ட் வெளியில் வரும், ஐயோட வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஐ வேணும்னா ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர், இதான் ஃபார்முலா. வி வந்து 5 வோல்ட்னு கொடுத்துட்டாங்க, ஆர் நமக்கு தெரியாது, 3 ரெசிஸ்டார் கொடுத்துருக்காங்க. இதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி ஆருக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். இப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பேரல் காம்பினேஷனில் இருக்குது. ஸோ 1/RP is equal to 1/R1 plus 1/R2 plus 1/R3. ஸோ அதுபடி போட்டோன்னா 1/15 plus 1/15 plus 1/15 is equal to 3 divided by 15. இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம், 1 divided by 5னு கிடைக்கும். இது 1/RPயோட வேல்யூ. ஸோ RPயோட வேல்யூ 5 ஓம்னு கிடச்சிருக்கும். அப்போ I is equal to V by RP, Vயோட வேல்யூ ஒரு 5 வோல்ட் அண்ட் RPயோட வேல்யூ 5, ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 ஆம்பியர் கிடச்சிருக்கும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 ஆம்பியர். அடுத்ததா 12th question, the temperature coefficient of resistance of wire 0.00125 per degree Celsius. இது ஆல்ஃபாவோட வேல்யூ, சரிங்களா? at 20 degree Celsius its resistance is 1 ohm. அதாவது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர், அதாவது 20 டிகிரி செல்சியஸில் ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம். அப்போ இந்த 20 டிகிரி செல்சியஸை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், T1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அடுத்து அந்த 1 ஓம் என்ன எடுத்துக்கலாம், R1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் வில் பி 2 ஓம், இது R2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ டெம்பரேச்சர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ T2ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். இதுக்கு ஃபார்முலா பேசிக் ஃபார்முலாவே இருக்குது, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு R2 மைனஸ் R1 டிவைடட் பை R1 T2 மைனஸ் R2 T1. இதில் ஆல்ஃபாவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன், அங்கே பாயிண்டில் கொடுத்துருக்காங்க, நான் அதை அப்படியே 10 பவரில் -5ன்னு எழுதிக்கிறேன். 125 இன்ட்டு 10 பவர் ஆஃப் -5 இஸ் ஈக்குவல் டு R2க்கு பதிலாக 2 - 1 டிவைடட் பை T2 மைனஸ் R2க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் 2, T1க்கு பதிலாக 20. இப்போ 2 - 1 1, இங்கே T2 மைனஸ் 2 இன்ட்டு 20 -14 இருக்கும். இந்த டேர்ம் அப்படியே இந்த சைடு எடுத்துகிட்டு வாங்க, இதை கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ T2 minus 40 is equal to 1 divided by 125 into 10 power of -5. 10 power of -5 மேலே எடுத்துகிட்டு போயிருங்க. இப்போ 10 power 5 divided by 125னா 800 கிடைக்கும். அதோட இந்த -40 அந்த சைடு எடுத்துருங்க, +40. ஸோ 840 டிகிரி செல்சியஸ்னு கிடைக்கும். பட் இங்கே நமக்கு இந்த ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ ஆன்சர் நமக்கு 840 தான் வரும். ஸோ இதில் ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது புக்கில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல் 2.1 வோல்ட், அதாவது ஒரு செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட வோல்ட் எவ்வளோ அப்படின்னா 2.1 வோல்ட், விச் கிவ்ஸ் கரண்ட் வந்து 0.2 ஆம்பியர் த்ரூ எ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 10 ஓம். அப்போ இது வந்து கேபிட்டல் ஆரோட வேல்யூ 10 ஓம்ங்கிறது. ஸ்மால் ஆர் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஐ கொடுத்துட்டாங்க, இ கொடுத்துட்டாங்க. அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு டைரெக்டாகவே ஃபார்முலா இருக்குது. இதிலிருந்து ஐயோட ஃபார்முலாவிலேருந்து எழுதிக்கலாம், இ டிவைடட் பை ஆர் ப்ளஸ் ஆர்னு எழுதிக்கலாம். இதில் ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஐக்கு பதிலாக 0.2, இக்கு பதிலாக 2.1, கேபிட்டல் ஆருக்கு பதிலாக 10, ஸ்மால் ஆருக்கு பதிலாக ஆர்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆர் அந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரிமைனிங் உள்ள டேர்ம்ஸ் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.5 ஓம் கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 0.5 ஓம். இதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வேல்யூ. அடுத்தது பாருங்கள், இது இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், டைரெக்டாகவே ஃபார்முலா ஆர் இஸ் ஈக்குவல் டு in Joule's heating law, when R and T are constant, if H is taken along x-axis and I squared along, H is taken along the y-axis and I squared along the x-axis, the graph is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். அப்போ ஃபஸ்ட்டு அந்த லாவை எழுதிக்கலாம். ஸோ ஃபார்முலா பாருங்கள், இதான் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். H is equal to I squared RT. இதில் ஆர் அண்ட் டி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஹச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ஐ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கும். இப்போ ஹச்சை ஒய் ஆக்சிஸ்லையும் ஐ ஸ்கொயரை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் எடுத்துக்கிட்டு கிராஃப் ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்கும். ஏன்னா பாருங்கள், ஹச் ஐ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு, ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னால் ஹச் இன்க்ரீஸ் ஆனால் ஐ ஸ்கொயரும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நமக்கு ஆன்சர் எப்படி இருக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதோட லெசன்
2ல இருக்கக்கூடிய புக் பேக்ஸ் 1 மார்க்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.